அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லாஸ்ட் வீடியோல இந்த பூமியுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது என்று நாம் கண்டு கொண்டோம். இப்படி உருவான இந்த பூமியில் இது இருள் சூழ்ந்திருந்தது, இதுல வெப்பம் அதிகமாக இருந்தது. இந்த கண்டிஷன்ல கண்டிப்பாக ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க முடியாது. அதாவது இந்த பூமியோட ப்ராசஸ் எப்படி ஒரு மனிதன் வாழக்கூடிய அளவுக்கு மாறினது என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். இப்படி அடர்த்தியாக இருந்த இந்த பூமிக்கு மேலிருந்த இந்த காற்று மண்டலத்திலே முதலாக வெளிச்சம் ஊடுருவுகிறது. இது என்ன வெளிச்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிக் பேங் படி லைட் ஏற்கனவே எக்ஸிஸ்டா தான் இருந்தது. ஆனால் அதனுடைய வெளிச்சம் பூமியின் மீது பட முடியாத அளவிற்கு அடர்த்தியான ஒரு காற்று மண்டலம் இருந்தது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இந்த பூமி கண்டினியூஸா அது குளிர்வடையும் ப்ராசஸ்க்குள்ள போய்கிட்டு இருக்குது. இப்படி குளிர்வடையும் ப்ராசஸ்ல போயிட்டே இருக்கும் பொழுது இது குளிர்வடைய ஒரு பீரியடுக்கு பின்பு சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியின் மீது ஊடுருவக்கூடிய அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் உருவாகிறது. இப்போ ஒரு டென்ஸ்ட் அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா பூமியிலிருந்து நாம் தான் சூரியனை பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மழை காலத்துல ஒரு மழை மேகம் சூழ்ந்திருக்கும் அந்த டைம்ல சூரியனை நாம் பார்க்க முடியாது, ஆனால் வெளிச்சத்தை காண முடியும். அப்ப இருந்த அட்மாஸ்பியர்ல அதிக அளவில் இருந்தது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் நீராவி. இவையெல்லாம் இந்த காற்று மண்டலத்தை அடர்த்தியாக டென்ஸ்டாக வைத்திருக்கும். ஆனால் ஒளியை தடுக்காது. வெப்பம் உள்ளே வருவதை ஒருவேளை தடுக்கக்கூடும், ஆனால் ஒளியை தடுக்க முடியாது. இந்த ஒளியை குறித்து மேலும் அறிவியல் கூறுவது என்னவெனில், இந்த வெளிச்சமானது துருவ வெளிச்சங்களுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. துருவ ஒளி என்பது வடதுருவம் மற்றும் தென்துருவத்தில் காணப்படும் ஒரு அரிய வகை ஒளி தோற்றமாகும். இது பொதுவாக இரவு நேரங்களில் காணப்படும். இந்த ஒளி ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதிகளிலே காணப்படும். இது வடதுருவத்திலே வடதுருவ ஒளி அரோரா போரியாலிஸ் என்றும், தென் துருவத்திலே அரோரா ஆஸ்திராலிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஒளி எப்படி உருவாகும் என்றால், சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமியை நோக்கி வரும் பொழுது அவைகள் காந்த புலத்தினுள் உள்ளிழுக்கப்பட்டு சில வாயுக்களுடன் சேர்ந்து செயல்படும். அப்படி செயல்படும் பொழுது அவைகள் ஒளிக்கற்றைகளாக சிதறும். இந்த ஒளிக்கற்றைகள் பொதுவாக பச்சை, நீலம், சிவப்பு, ஊதா போன்ற நிறங்களிலே காணப்படும். இந்த துருவ ஒளிதான் முதல் யுக நாளின் சிருஷ்டிப்பின் போது பூமியின் மீது ஊடுருவிய வெளிச்சம். இந்த வெளிச்சம்தான் பகலையும் இரவையும் பிரித்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இங்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழ வேண்டும். என்ன மாதிரியான கேள்வினா, இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்ட வெளிச்சம் என்ற வார்த்தையோட மூல வார்த்தை, எபிரேய வார்த்தை ஓர் என்பதாகும். ஓர் என்றால் இல்லுமினேஷன் என்ற அர்த்தம். அப்படி பார்த்தால் ஒருவேளை இந்த பூமி வெப்பமாக இருந்தது இல்லையா, ஒரு எரிமலைக்கு ஒப்பான ஒரு வெப்பமான இருந்த ஸ்டேஜில் அதுவே பூமியே ஒரு ஒளியை கொடுத்திருக்கலாம் அல்லவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். இதற்கான ஒரு விளக்கத்தை ஆர்விஐசி பைபிள்ல நம்ம பார்க்கலாம். It may be inferred here that the atmosphere had been still too dense for sunlight to get to the earth's surface, but not so hot as to be self-luminous. இந்த டைம்ல என்ன பார்த்துருக்குறோம்னா, நம்ம கம்பேர் பண்ணியிருக்கணும். இந்த பூமி குளிர்வடைகிற அந்த ப்ராசஸ்ல இருந்தது. அந்த ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது இதனுடைய ஆரம்ப நிலையாக நாம என்ன படித்தோம் என்றால், இது இருளாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு செல்ஃப் லூமினஸ்க்கான ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்குமானா அது இல்லை. அப்ப இங்க ஒளிக்கதிர்கள் எங்க இருந்து வந்ததுன்னா, இந்த மாதிரி செல்ஃப் லூமினஸா இருக்கக்கூடிய சூரியனிலிருந்து பூமியின் மேல்பட்ட இந்த ஒளிக்கதிர்கள் தான் இந்த வெளிச்சத்தை உருவாக்கியது அப்படின்னு நாம
புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கேள்வி எழும்பொழுது ஆர்விஐசி பைபிளோட விளக்கம் நமக்கு உதவியாய் இருக்கும். இப்போ இந்த யுக நாள் முடிந்தது. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த பூமியின் மேல்பட்ட இந்த வெளிச்சம் பட்டதுனால் என்னெல்லாம் நடக்குதுன்னா, நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. பூமி வந்து அந்த குளிர்வடைகிற ப்ராசஸில் கண்டினியூஸாக வந்து அது ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் ஏற்பட்ட மிக முக்கிய வேதியியல் மாற்றமாக நாம் அறிவியலில் பார்ப்பது என்னவென்றால், இந்த அடர்ந்த மேகங்கள் மெல்ல மாறி ஒரு தெளிவான ஒளி பூமியை அடைய ஆரம்பித்தது. அது எப்படி ஆரம்பிச்சது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே வந்து வாட்டர் வேப்பர் வந்து அந்த டைமில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதாவது ஃபோட்டோ டிசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக வந்து பிரிந்தது. சம் ஆக்சிஜன்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, O3 அதாவது ஓசோன் லேயராக மாறி இந்த பூமியை பாதுகாத்தது. மற்ற கேஸஸ் எல்லாம் வந்து கிராஜுவலாக ரியாக்ட் பண்ணி இந்த அடர்த்தியாக இருந்த இந்த காற்று மண்டலம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆனது. அப்படின்றது வந்து இந்த வெளிச்சம் பூமியின் மீது பட்ட பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூமி ஏற்கனவே சமுத்திரத்தினால் நிறைந்திருந்தது. கீழே வந்து சமுத்திரம் இருக்குது. இந்த சமுத்திரத்துக்கு மேலாக அடர்த்தியாக இருந்த காற்று மண்டலம் வந்து தெளிவாக்கப்பட்டு ஒரு கிளியர் ஸ்கை வந்து உருவாகிறது. அடர்த்தி குறைந்த நீர் வந்து ஆவியாக மேலே மேகங்களாக சேர்த்து வைக்கப்படுகின்றன. அப்படின்னா மேலேயும் நீர், கீழேயும் சமுத்திரம், கீழேயும் நீர், இடையிலே வந்து ஸ்கை அதாவது வான்மண்டலம், ஒரு தெளிவான ஒரு ஆகாய மண்டலம் வந்து நடுவுல வந்து உருவாகி இருக்கிறது. இதையேத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் இல்லையா? ஜலத்தினின்று ஜலம் பிரிந்தது எப்படின்னே தெரியாது. ஒரே வசனத்துல தேவன் ஒரு ஒட்டுமொத்த ப்ராசஸையுமே வந்து எழுதி வைத்துள்ளார். அதாவது சமுத்திரத்துக்கு மேல வந்து வெளிச்சம் பட்டதினால் உருவான கிளியர் ஸ்கை, அதற்கு மேலே வந்து ஒரு நீராவி, இவை எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு வியூ கொடுக்கும்னா, மேலேயும் தண்ணீர் கீழேயும் தண்ணீர், இடையிலே ஆகாய மண்டலம். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரே வசனம் தான். இதுல எதுவுமே இயற்கைக்கு மாறான ஒரு கருத்தே கிடையாது. எதுவுமே வந்து மாய வித்தை போன்று உருவாக்கப்பட்ட வசனங்களே கிடையாது. இதற்கு அப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நமக்கு இடையில் ஆகாய விரிவு இல்லையா? இப்போ இந்த ஆகாய விரிவு கிளியர் ஆனதுனால சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இன்னும் அதிக அளவில் பூமியின் மேலே ஊடுருவதற்கான வாய்ப்பு இருந்தது. அப்படி அது அதிக அளவில் ஊடுருவிய பொழுது இன்னும் அதிகமான வேதியியல் மாற்றங்கள், நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் இன்னும் அதிகமாக நடந்தது. இப்படி நடந்த ஒரு மிக முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னா, இந்த சமுத்திரம் இருந்தது இல்லையா, பூமியோட மேல் அந்த சமுத்திரம் இருந்தது இல்லையா, இந்த சமுத்திரம் அகைன் அடர்த்தி காரணமாக, அதனுடைய கன அளவு காரணமாக மேலும் கீழுமாக அழுத்தப்படுகிறது. இப்படி மேலும் கீழுமாக அழுத்தப்பட்ட பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராசஸ். இப்படி இது மேலும் கீழுமாக அழுத்தப்பட்ட பொழுது நீரெல்லாம் ஓரிடமும் நீர் அல்லாத பகுதி மலை மேடுகளாகவும் பிரிகின்றன. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்படியாகத்தான் நிலமும் நீருமான இந்த பூமி உருவாகுகிறது. இப்ப நம்ம இன்னும் அதிகமாக யோசிக்கலாம். நீர் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, இடையிலே ஆகாய விரிவு, தேவையான காற்று மண்டலம் இருக்கிறது. இந்த காற்று மண்டலத்திலே வந்து இந்த காற்று மண்டலம் இப்போது கிளியரா இருக்குது. அதனாலே சூரிய ஒளி உள்ளே அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா நிலம் இருந்ததுன்னா அதில் தாவரங்கள் வளர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. ஏற்கனவே காற்று மண்டலத்தில் அதிக அளவில் இருக்கிற வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு. அப்ப இந்த டைம்ல தாவரங்கள் மிக அதிக அளவில்
ரொம்ப ஃபாஸ்டாகவும் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாயிருக்கும். அதனால தான் ஆதியாகமம் 1:11 அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்படியான ஒரு நேச்சுரல், ஒரு இயற்கை முறையான ப்ராசஸ்ல தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டது. தேவன் இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ஆர்டரா, எதற்கப்புறம் எது உருவானது என்று ஒரு ஆர்டரை ரொம்ப அழகாக நம்மளுடைய ஆதியாகமம் 1 எழுதி வைத்துள்ளார். நாம இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னன்னா, ஒரு யுகத்தினுடைய முடிவு அடுத்த யுகத்திற்கு ஆரம்பமாக இருந்தது. முதல் யுக நாளிலே ஏற்பட்ட வெளிச்சம்தான் 2வது யுக நாளின் ஆகாய விரிவிற்கு காரணமாயிருந்தது. 2ஆம் நாளிலே உண்டான ஆகாய விரிவுதான் 3வது நாளுக்கான இந்த சமுத்திரமும் ஜலமும் பிரிந்து தாவரங்கள் வளர்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. இப்படியாக இந்த ப்ராசஸ் எல்லாமே தேவன் இயற்கை முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுத்தினார். நாம் அடுத்து பார்க்க போவது அனைவராலும் கேள்விக்கு உள்ளாகும் ஒரு முக்கியமான யுகநாள். அது 4வது யுகநாள். இதை நாம அடுத்த வீடியோல அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். Stay tuned for the complete creation process. சிருஷ்டிப்பின் முழு செயல்முறையையும் தொடர்ந்து அறிந்து கொள்ள இணைந்திருங்கள்.